பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய ஸலவாத்தை பார்க்க போகிறோம். பலருக்கும் இந்த ஸலவாத்தை பற்றி தெரியறதில்ல. ஆனால் ஒரு முறை நீங்கள் ஒழு செய்துவிட்டு இந்த ஸலவாத்தை அமர்ந்து கிப்லாவை முன்னோக்கி உட்காந்து 11 முறை ஓதிட்டு உங்கள் துவாவை கேட்டிங்கன்னா எந்த தேவையாக இருந்தாலும் நிறைவேறும்னு சொல்லலாம். எவ்வளவோ சின்ன சின்ன தேவைகள், அவசர தேவைகள், பண பிரச்சனைகள், கவலைகள், துன்பங்கள்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சா இன்னைக்கு நைட்டு படுக்கிறதுக்குள்ளே நமக்கு என்ன தேவை வரும்னு தெரியாது, நாளைக்கு என்ன வரும்னு தெரியாது. இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது வெறும் 11 முறை இந்த ஸலவாத்தை ஒழு செய்து கிப்லா முன் அமர்ந்து ஓதிட்டு நீங்கள் துவா செய்தாவே போதும். உங்களுக்கு என்னாகும்? அந்த தேவை நிறைவேறும்னா அது எவ்வளோ சிறப்புக்குரிய ஸலவாத்து பாருங்கள். ரொம்ப எளிமையான அமல் தான், ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாதுன்னு நம்ம சொல்லலாம். அதுலேயும் இந்த ஸலவாத்தை நபி அவர்களை கனவில் தோன்றி கற்றுக் கொடுத்தாங்க. மூசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்லடியார் என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்க கப்பல் பயணத்தில் இருந்தாங்க. அந்த கப்பல் பயணத்தில் இருக்கும்போது கப்பல் பெரும் புயலில் மாட்டுது. புயலில் மாட்டினால கப்பல் என்னாவது நிலை தடுமாறி கப்பலே கவுந்து போகக்கூடிய நிலைமை வருது. அதுக்குள்ளே இருந்த ஆட்களும் இறந்து போகக்கூடிய நிலைமை வருது. அந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தூங்கிட்டு இருந்தவருடைய கனவுல தோன்றி இதை கற்றுக் கொடுக்குறாங்க. அனைவரும் சேர்ந்து இதை ஓதுறாங்க. அதுக்கு பிறகு புயல் அடங்கி கப்பல் சேஃபாக போய் லேண்ட் ஆகுது. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா எந்த கவலை, துன்பம், துயரம் வந்தாலும் சரி இதை ஓத சொல்லி ஆலிம்களே சொல்கிறாங்க. எவ்வளோ துயரம் இருந்தாலும் சரி, பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து உங்களுக்கு இந்த ஸலவாத்து பாதுகாத்து கொடுக்கும். அப்போ நம்மளுடைய கவலை, துன்பத்தை இந்த ஸலவாத்தை கொண்டே நம்ம என்ன பண்ணலாம்? வெளியேற்றி கொள்ளலாம். ஸலவாத்து துன்ஜினான்னு சொல்லக்கூடிய அந்த அற்புத ஸலவாத்து நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதின் ஸலாத்தன் துன்ஜினா பிஹா மின் ஜமீஹில் அஹ்வாலி والعافات وتقلل لنا بها جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها أعلى الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات إنك على كل شيء قدير அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன ஸலவாத்து தான், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. இதனுடைய அர்த்தம் என்னென்னா, யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உன்னுடைய ஸலவாத் அனுப்புவாயாக. இன்னும் அதன் மூலம் எங்களுடைய துன்பத்தை நீக்குவாயாக, ஆபத்தை நீக்குவாயாக, ஆபத்திலிருந்து காப்பாற்றி எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவாயாக, பாவங்களை தூய்மையாக்குவாயாக, நிலைமைகளை உயர்த்துவாயாக, உலகத்திலும் மறுமையிலும் எங்களுக்கு நன்மையை தருவாயாக. நிச்சயமாக நீயே சக்தியுடையவன். சுபஹானல்லாஹ். ஃபஸ்ட்டு நபியின் மீது என்ன பண்ணியிருக்கோம்? ஸலவாத் சொல்லிட்டு அதனுடைய பொருட்டால் அந்த பலனை கொண்டு எங்களுக்கு என்ன கிடைக்கணும்? எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலை, துன்பம், பிரச்சனை எல்லாம் போகணும். அதே மாதிரி எங்களுக்கு நல்லது நடக்கணும், எங்களுக்கு இம்மை மறுமையில் வெற்றி கிடைக்கணும், எங்களுடைய எல்லா சோதனைகளுக்கும் இது ஒரு வழியாக இருக்கணும்னு சொல்லிட்டு பிரச்சனையும் போகணும், தேவையும் நிறைவேறணும், உயர்ந்த அந்தஸ்தும் கிடைக்கணும், சொர்க்கமும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம துவா செய்து கொள்கிறோம். அதனால தான் இது நெருக்கடியான சூழ்நிலைகள், கவலைகள், துன்பம், துயரம், ஏதாவது மன கஷ்டம் இருந்தால் கூட இதை ஓதுனீங்கன்னா உங்களுக்கு சரியாகும். குடும்ப பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரு நிம்மதியே இல்லையா, இதை ஓதுங்க. இந்த மாதிரி எதுக்காக இருந்தாலும் இதை ஓதலாம். இது என்ன பண்ணணும்? ஒழு செய்துவிட்டு 11 முறை கிப்லாவை முன்னோக்கி அமர்ந்து இதை ஓதுங்க. சும்மா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டிங்கனாவே போதும், பார்த்து கூட நீங்கள் ஓதிக்கலாம். 11 முறையும் அர்த்தம் உணர்ந்து ஓதுவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்படி ஓதி முடிச்சுட்டு நீங்கள் துவா செஞ்சுட்டு எந்திரிங்க. அந்த ஒரு தேவையை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான். உங்களுக்கு அந்த தேவை நிறைவேற்றி தரப்படும். ஸலவாத்து ஓதக்கூடிய துவாக்களே பொதுவாகவே அங்கீகரிக்கப்படும். அதில் இந்த மாதிரி சிறப்புக்குரிய ஸலவாத்துகள் ஓதும் போது இன்னும் நமக்கு என்ன கிடைக்கும்? சிறப்புகள் அதிகமாக கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப பெரிய பிரச்சனையில் மாற்றியிருக்காங்க, ஒரு குடும்பமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்றா அந்த மாதிரி சமயத்தில் இன்னொரு வஜிஃபா என்னென்னா, அனைவரும் சேர்ந்து ஒரு கூட்டமாக சேர்ந்து 1000 முறை நியத் வச்சு ஒரு தேவைக்காக ஓதுனோம்னா அதுவும் பார்த்தீங்கன்னா கை கண்ட பலன் கிடைக்கும். இது எதுக்குன்னா, ரொம்ப பெரும் பிரச்சனையில் ஒரு குடும்பமே இருக்கிறோம் அப்படின்னா அப்போ இது செய்யலாம். அப்படி இல்லாட்டினா நம்ம 11 முறை ஓதிட்டு தேவை கேட்பதே நமக்கு சிறந்த பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். நம்ம அடுத்த ஒரு காணொளியில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் கொடுத்து கீழே இருக்கக்கூடிய ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.